கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். நம் தேவன் இந்த வருடம் முழுவதையும் நம்மளை எவ்வளவு அழகாய் நடத்தி வந்தார்னு பார்ப்போமா? எத்தனை கிருபையாய் நடத்தினார். அவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம இந்த வருஷ கடைசியில் இன்னைக்கு நம்ம இங்கே நிற்க முடியாது. அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். நம்மேலேயே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உள்ளங்கையில் உருவத்தை வரைந்து வைத்திருக்கிறார். பெரியமானவர்களே, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை நல்ல தேவன் அப்பா நீங்க, அப்பான்னு கூப்பிடவே கிருபை தந்தீங்க. எத்தனை எத்தனை நல்ல தேவன் அப்பா நீங்க, அப்பான்னு கூப்பிடவே கிருபை தந்தீங்க. எத்தனை எத்தனை நல்ல தேவன் அப்பா நீங்க, அப்பான்னு கூப்பிடவே கிருபை தந்தீங்க. என் பாவம் சுமந்திடவே இறங்கி வந்தீங்க, என் பாவம் சுமந்திடவே இறங்கி வந்தீங்க. என் சாபம் தொலைத்திடவே கிருபை தந்தீங்க. எத்தனை எத்தனை நல்ல தேவன் அப்பா நீங்க, அப்பான்னு கூப்பிடவே கிருபை தந்தீங்க. எத்தனை எத்தனை நல்ல தேவன் அப்பா நீங்க, அப்பான்னு கூப்பிடவே கிருபை தந்தீங்க. உள்ளங்கையில் என் உருவம் வரைஞ்சீங்க, உள்ளங்கையில் என் உருவம் வரைஞ்சீங்க. உண்மை அன்பால் தினம் தினம் தாங்குகின்றீங்க. ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை நல்ல தேவன் அப்பா நீங்க, அப்பான்னு கூப்பிடவே கிருபை தந்தீங்க. எத்தனை எத்தனை நல்ல தேவன் அப்பா நீங்க, அப்பான்னு கூப்பிடவே கிருபை தந்தீங்க. தாயை போல அணைச்சிக்கிட்டீங்க, தாயை போல என்ன அணைச்சிக்கிட்டீங்க. தந்தை போலவே தூக்கிக்கிட்டீங்க. எத்தனை எத்தனை நல்ல தேவன் அப்பா நீங்க, அப்பான்னு கூப்பிடவே கிருபை தந்தீங்க. பிரியமானவர்களே, யாருக்கு அப்பான்னு கூப்பிட அந்த புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார் என்றால், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த புத்திர சுவிகாரம், அப்பா பிதா அப்படின்ற பிதாவுக்கு மகனுக்கும் உரிய அந்த புத்திர சுவிகாரத்தை தருகிறார். அவர் எல்லாருக்கும் தருகிறார். கர்த்தர் எனக்காகவே இந்த பூமிக்கு வந்தார்னு விசுவாசித்தா போதும். அவருக்கு நம்ம பிள்ளையா மாறுறோம். அவர் நமக்கு தகப்பனாய் அப்பாவா மாறுறாரு. அவர் அப்பாவும் அவர் தான், அம்மாவும் அவர் தான், கர்த்தரும் அவர் தான். காட் பிளஸ் யூ.